இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். போன வாரத்திலே நாம் கடவுள் நமக்கு தந்த அருளை, ஆற்றலை, வல்லமையை நாம் பயன்படுத்தாமல் வெறும் மத சடங்குகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பேசினேன். இயேசுவினுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும். அந்த இரத்தத்தை பயன்படுத்தும் போது அந்த மாசற்ற அந்த விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மளை நீதிமானாக்கி நம்மளுடைய சாபங்களையும், நம்முடைய முன்னோர்கள் நல்லா கவனிச்சுக்கணும், இதுதான் முக்கியமானது. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். பைபிளில் உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 15 அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என் கட்டளையின்படி நீ நடந்தால், வாழ்ந்தால், நான் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து தங்கும். அப்போ சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலும் எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது, இல்லை அதுக்கு கீழ்ப்படியும் போது. ஒன்று பைபிள், இது மையினால் எழுதப்பட்டது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், நீதிமான்கள், அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அவங்க ஓலைச்சுவடியில் மற்ற கல்வெட்டில் இப்படி எழுதி வச்சு இன்றைக்கி அதை என்ன செஞ்சுருக்குன்னா இப்படி ஒரு பைபிள் புஸ்தமாக வந்திருக்கிறது. கைதட்டி என்ன செய்வோம். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஏட்டு சுரைக்காய். எப்படி? ஏட்டு சுரைக்காய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளையிறது. ஆண்டவர் ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே பேசி நம்முடைய இருதயத்தில் எழுதக்கூடிய அது ஒரிஜினலான வார்த்தை, டைரக்டாக. அது என்ன செய்யுதுன்னா, அது நம்ம செடியில், உயிருள்ள ஒரு செடியில், ஒரு தாவரத்திலிருந்து வரக்கூடிய காய்கள். கத்திரி செடியிலிருந்து வர்றது, பூசணி செடியிலிருந்து வர்றது, மாம்பழம் மாமரத்திலிருந்து வர்றது, கொய்யா மரத்திலிருந்து வர்றது. இதே இதை புஸ்தகத்திலே வச்சிருக்கிறாங்க. இது கொய்யா பழம், இது மாம்பழம். பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நினைச்சிருக்காங்க மாம்பழம். இதை சாப்பிட முடியுமா? ஹலோ, சாப்பிட முடியாது. இது கொய்யா பழம் சாப்பிட முடியுமா? இது பலாப்பழம் சாப்பிட முடியுமா? அது மாதிரி இது. அதனால் இது தப்பு சொல்லலை. இதை வச்சு என்ன செய்யலாம்னா, மாம்பழம் அப்படி தான் இருக்கும், மாம்பழத்தினுடைய தன்மையை இது என்ன செய்யுதுன்னா சொல்லுது. ஆனால் ஒரிஜினல் மரத்திலிருந்து வரக்கூடிய இது ஒரிஜினல் என்னன்னா, தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு தெய்வீக அனுபவம். கைதட்டுங்களை பார்ப்போம். இது எப்போ வரும்னு சொன்னால், இந்த இரத்தத்தை, இயேசுனுடைய மாசற்ற இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம் கடவுளோடு பேச முடியாதபடிக்கு, கடவுள் பேசுகிறதை கேட்க முடியாதபடிக்கு, எனக்கும் கடவுளுக்கும் பிரிவினையை உண்டாக்கியிருந்த பிரிவினையை நீக்கி விலக்கி இப்பொழுது நான் கடவுளோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு அழிலே சொல்லுங்களேன். கடவுள் என்னோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? இப்போ எல்லாருடைய பிரச்சனை என்னன்னா, நம்மளாலலாம் கடவுளோடு பேச முடியாது. நம்மலாம் பாவிகள். நம்மெல்லாம் கடவுள்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அப்படித்தான் எல்லா விசுவாசிகளும், எல்லா கிறிஸ்தவர்களும், கோயிலுக்கு போகிற அத்தனை பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பூசாரிகளையும் தீர்க்கதரிசிகளையும் மற்ற போதகர்களையும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தான் பேச முடியும், அவங்ககிட்ட தான் கடவுள் பேசுகிறாரு, அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன செய்யும், நல்லது கிடைக்கும் அப்படி சொல்லி இன்றைக்கி எல்லாருமே என்ன செஞ்சு இப்படி ஒரு இதை நமக்கு உண்டாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இதே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் மகனே, நீ எப்போ என்கிட்ட வருவ, நீ எப்போ என்கிட்ட பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். ஊதாரி மைந்தன் தனக்குள்ளதையெல்லாம் கேட்டு வாங்கி அதையெல்லாம் விற்று ஊதாரித்தனமாக செலவழித்த ஊதாரி பிள்ளை சொல்லுதான், நான் என் தந்தையின் இடத்திலே போய் உம்முடைய வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளும் அப்படின்னு இருதயத்தில் நினைச்ச உடனே தகப்பன் மேலே இருந்து இறங்கி இந்த மகனை தேடி அவனை கட்டி அணைத்தான். நல்ல கைது 2 கரங்களை கட்டி பிரைசலாம். நான் தான் சொல்லுங்க, எவ்வளோ பெரிய பாவியாக வேணாலும் இரு, என்னை விடையா பெரிய பாவிகள் இந்த உலகத்தில் இருந்திருப்பாங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் பண்ண சேட்டை, அக்கிரமம், நான் பண்ண கூத்தெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் சொன்னால் அன்றைக்கி நினைச்சிருவீங்க,
என்னை வெட்டியே கொன்றுவீங்க, என்னை பாஸ்டராக ஏற்றுக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட என்னை தான் இந்த இயேசுவானவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இரத்தத்தால் கழுவி அவருடைய மாசற்ற இரத்தத்தினால, அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினால என்னை விலைக்கு வாங்கி, என் முன்னோர்கள் அந்த முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால இந்த பூமி சபிக்கப்பட்டுட்டு, இந்த நிலம் சபிக்கப்பட்டது, நீரூற்றுகள் சபிக்கப்பட்டது, அவன் செய்கிற எல்லாமே சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய இறைவனுக்கு கீழ்ப்படிதல் நிமித்தம் சிலுவை விருந்தும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் அந்த மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக பிதாவின் சுத்தத்தை ஏற்றுக்கொண்டு 3 ஆண்டுகளிலே தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய பொழுது அவருடைய கீழ்ப்படிதலினால் என் பாவம் சாபம் எல்லாம் நீக்கப்பட்டு இன்னைக்கு நான் நீதிமானாக, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவானாக, இயேசுவை அந்த பிதாவோடு பேசக்கூடிய அளவுக்கு, ஆவியானவரோடு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னு என்னை உட்கார வச்சுருக்கிறான்னு சொன்னால், நான் டெய்லி இந்த இரத்தத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். வண்டியில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, பேசினாலும் எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு காட்சியை காண்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் நான் எப்படிப்பட்ட மனுஷங்கிறத அதை சொல்கிறார். வாசிங்க பார்ப்போம். ஒருவரை 2ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். எங்க கவனிங்கம்மா, அவர்களில் ஒவ்வொருவனுக்கும், நல்லா கவனிச்சுக்கோ, ஒவ்வொரு தேவதூதர்களுக்கும் 6 ரெக்கைகள் இருந்தன, செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால், நல்லா கவனிச்சுக்கோங்க, தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி, இந்த பூமி அனைத்தும் மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவருடைய சத்தத்தால், நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த வாசல்களின் நிலைகள் அசைந்து அந்த ஆலயமே புகையினால் மகிமையினால் அங்கே நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ செத்தண்டா, இங்கே சொல்றாரு, இதை பார்த்த உடனே சொல்றாரு, ஐயோ நான் அதமானே. இன்னொரு நம்ம ஆட்சி மொழிபெயர்ப்பு சொல்றது, ஐயோ நான் செத்தண்டா. எப்படி? ஹலோ, என்ன சொல்றாரு? கடவுளை காட்சியை பார்க்குறாரு, தேவ மகிமையை பார்க்குறாரு, தேவ தூதர்கள் அங்கே அசைவாடுறதை ஆராதிக்கிறத பார்க்குற மனுஷன் சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். நான் எங்க யாரோட வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, என் வீட்டில் இருக்கக்கூடிய என் பொண்டாட்டி, என் புள்ள, என் சொந்தக்காரன், சொக்காரன், என் தாய் தாப்பன், என் கூட பிறந்தவங்க, என் பொண்டாட்டி வழியில் உள்ளவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அசுத்த உதடு நிறைந்த மக்களாக இருக்கிறார்கள். சேனைகளின், அதாவது படைகளின் ஆண்டவராகிய என் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது ஒரு சேராபின்கள் ஒரு தூதுவன் நினைக்கிறார்னா, பலிபீடத்தில் இருந்து தன்னுடைய கையில இருந்த கோலால், குரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் நாவை தொட்டார். கைதிட்டங்களை பார்ப்போம். நல்லா கரெக்ட், நல்லா கவனிச்சோம். ஹலோ, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். இன்னைக்கு நம்ம உதடு எப்படிப்பட்ட உதடு? நம்ம என்னத்தை பேசிகிட்டு இருக்கோம்? அசுத்த உதடு. என்ன பேசிகிட்டு இருக்கோம்? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் தோல்வியை, கஷ்டத்தை, பிரச்சனையை, நோய், அவங்க இப்படி பண்ணிவிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிவிட்டாங்க, அவன் சரியில்லை, என்னை மதிக்கலை, என்ன முன்னால் வைக்கலை, என் கூட என்ன செய்ய பேசலை, எனக்கு மூத்தவளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இளையவளை என்ன நல்லா பார்க்கல, அவனை என்ன செஞ்சாங்க, நல்லா பெருசாக கவனிச்சாங்க, என்ன செய்யலை,
இப்படியெல்லாம் அங்கே என்ன நடந்திருக்குன்னா அசுத்த உதடுகள். எப்போ பார்த்தாலும் இணைஞ்சிருக்கிறோம். அப்புறம் நீ சரியில்லை, அவள் சரியில்லை, இன்னைக்கு இப்போ நிலம் சரியில்லை, வீடு சரியில்லை, இந்த வீட்டில் என்ன செஞ்சு குடியிருக்க முடியல, வாழ்கிறத விட சாகிறதுனால இப்படியே என்ன செஞ்சுருக்கிறோம்னா அசுத்தமான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரு சொல்லுங்க? நம்ம கூட இருக்கிறவங்க யாரு எப்படி என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், யாருக்கையாவது நல்ல வார்த்தை இருக்கா? யாராவது நான் நல்லா இருக்கேன், கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன அவருடைய ரத்தத்தால் கழுவி என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் கடவுளோடு பேசி கொண்டு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு என் தேவையெல்லாம் என் கடவுள் இணைஞ்சிருக்கார், டெய்லி நாள்தோறும் சந்திச்சு கொண்டு இருக்க, யாராவது சொல்ல முடியுதா? யாராவது பேசுகிறோமா? சொல்லுங்க. இல்லைம்மா, இல்லை. எப்போ பார்த்தாலும் அசுத்த உதடுகள். இதைத்தான் சொல்றாரு. அப்பந்தான் இணைக்கிறார்னா கடவுள் தன்னுடைய தூதனை நோக்கி அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பை எடுத்து கொண்டு வந்து நாக்கை தொட்ட பொழுது அவன் பரிசுத்தமாகி அந்த பரலோக கூட்டத்தோடு அவன் சேர்ந்து கொண்டான். கைதட்டுகிறவங்க நல்ல கரங்களை கட்டி. இன்னைக்கு அதுதான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை நம்ம இணைச்சியில பயன்படுத்தலை. இன்னைக்கு ஜெப கூட்டத்தில் பூரா போய் பாருங்க, ஜெபம் பண்ணுறவங்கள பூரா பாருங்க, ஆண்டவரே கஷ்டம், ஆண்டவரே எங்கள் கஷ்டத்தை தீர்த்து, ஆண்டவரே இந்த சகோதரியுடைய நோயை தீர்த்து, கஷ்டத்தை தீர்த்து, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாயினால மாம்சத்தினால சிரிக்கிற ஜெபத்துக்கு இல்லை. நீ இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி, இந்த இரத்தத்தை பயன்படுத்தி, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டவங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம தலைச்சிரா, ரட்சிப்பு என்னும் தலைச்சிரா, நீதி என்னும் மார்க்கவசம், உண்மை என்னும் இடைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடயம், இறை வார்த்தை என்னும் பட்டயம். நான் கேட்குறேன், ஒரு போலீஸ்காரன் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அவன் முதல்ல நினைச்சிடான் ட்ரெஸ்ஸு, அவனுக்கு கம்பு, துப்பாக்கி, அங்கே சார் முத்திரை. இதே மாதிரி ஊதாரி மைந்தன் மனம் திரும்பிய பொழுது அவன் ஆண்டவராய் படைத்த தெய்வத்தை, தகப்பனை அவன் உற்று பார்த்த பொழுது அங்கே என்ன நடந்துச்சு சொன்னால், அந்த தெய்வம் அவனுக்கு இறங்கி வந்து கால்களுக்கு மிதியடியை கொடுக்கிறார், புதிய ஆடையை கொடுக்கிறார், அவனை குளிப்பாட்டி தூய்மையாக்கி அவனுக்கு கையில் அதிகாரம் என்னும் மோதிரத்தை கொடுக்கிறார். இன்னும் அந்த வீட்டிலே அவனுக்கு முழு அதிகாரத்தை, உரிமையை கொடுக்கிறார். கைதுகளை பார்ப்போம். நல்லா கடவுளுக்கு ஐயா, கிறிஸ்தவங்களை, ரட்சிக்கப்பட்டவங்களை, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, என்னைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, இன்னைக்கு நான் கடவுளுடைய பிள்ளைங்கிற நிலைக்கு வரும்போது நீ என்ன செய்யணும்னு சொன்னால், என் கால்களில் பாதரட்சை. இது என்ன செய்யும்? பிசாசை மிதிக்கும், தீமையை மிதிக்கும், தீமை அழிக்கும். நான் தீமை அழித்து, தீயவனை அழித்து, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் மேற்கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவனாக இருக்கிறேன். கைதுக்கு நல்ல கரங்களை கட்டி இதை நீ அறிக்கை பண்ணணும். இந்த ரத்தத்தை அறிக்கை பண்ணணும். இயேசுவின் நாமம், ஜீசஸ் ஜீசஸ். இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன வாயில என்ன? அதான் சொல்றேன், கண்டதையெல்லாம் பேசுற, தேவையில்லாத புறம் பேசுற, ஆனால் தேவையானதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அன்னைக்கு மிலிட்ரிக்கார மகளுக்கு அந்த சடங்கு கூட்டத்தோடு வந்து ஜெபம் பண்ண கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, புருஷனும் முன்னாடியும் வந்து அங்கே உட்காந்து, பிரதர் வந்து நீங்கள் என்ன செஞ்சணும், ஜெபம் பண்ணி தொடங்கி வைக்கணுன்னாங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சடங்குகளை பூரா பண்ணுங்க. அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அசுத்த உதடு உள்ளவர்கள். பிரைஸ்தலால் நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அங்கே இந்த மாமிசத்துக்குரிய அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதுக்கு இப்படி என்ன செய்யணும், மெழுகு திருப்பத்தை இல்லை அதை செய்யணும், அந்த பொட்டு வைக்கணும், குங்குமம் வைக்கணும், அந்த தேங்காய் வைக்கணும், அது வைக்கணும். இந்த உலக ரீதியான, மாம்ச ரீதியான இந்த சடங்குகளை, சம்பிரதாயங்களை என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ப்ரேயர் என்பது உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னா உன் பிள்ளையை மட்டும் என்ன செய்வேன், மறுநாள் வருவேன். மறுநாள் வந்து என்ன செஞ்சு வருவோன்னா அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சோம் மட்டும் என்ன செய்வேன், அவங்க பால் காய்ப்பு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இந்த சடங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிங்க, பாலெல்லாம் நல்லா காய்ங்க. கூடி வரங்க அப்புறம் யார் அசுத்த, அவங்களோடு வந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. முதல்ல நீ சாப்பிட்ற சாப்பாடை பார்த்த உடனே என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பிட்ட சோறு வயிற்றில் என்ன செய்ய மாட்டேங்குது. ஓ மாடு நல்லா ஒரு பால் கறக்கிறத பார்த்த உடனே, சிலவன் பார்த்த உடனே மாடு பால் என்ன செய்ய மாட்டேங்குது. தோட்டத்தில் விளைச்சல் ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய இதை பார்த்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பயிரே அப்படி என்ன செஞ்சிருது.
உன் சடங்காச்சாரம், உன் சம்பிரதாயம், ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ என்ன செய்றீங்க? அது உங்கள் வழக்கம். ஆனால் கடவுள் என்பவர், நீ இப்போ அந்த வீட்டிலே சமாதான வாழ்த்துன்னு சொல்லு, சமாதானத்துக்குரிய பாத்திரம் இருந்தால் அந்த தேவ சமாதானம் ஒரு வீட்டிலே தங்கும். கைது கிளம்பாகும். நல்லா கரங்களை தட்டி. அதனால கடவுளை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா பேக்கில் வச்சுட்டோம். இதே மாதிரி இந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துல நான் பார்த்துருக்குறேன். இந்த ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை பால் காய்ப்புக்கோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போய் ஜெபம் பண்ணும்போது இந்த கூட்டம் பூரா வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்கோம். ஜெபம் நான் மட்டும்தான் பண்ணுவேன், மீதி பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ நான் வந்தியா அதை செய்யலையா, அந்த பாலை எடுத்து வை, அந்த சட்டியை தூக்கி வை, அந்த விரவை தூக்கி என்ன செய்ய உள்ள வை. ஐயோ, இது பூரா என்னதுன்னு சொன்னால் அந்த கடவுளையே அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம். நான் என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீ உன் வீட்டில் கடவுள் வந்து வாசம் பண்ணுனா நீ தனித்து உன் வீட்டாரும் நீயும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தொழுது, இறைவா நீ என்னையும் நீ வீட்டையும் ஆசீர்வதிப்பாயாக. கைதுகளை பார்ப்போம். உங்கள் மாசற்ற ரத்தத்தை இந்த என்ன செய்கிறேன் வீட்டிலே தெளிக்கிறேன். இந்த 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 காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் பத்திரிகையில் பாருங்க, இது கர்த்தரால் வந்தது கிடையாது. இது யாரால் வந்தது சொல்லுங்களேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீ நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு வழியிலே சொல்லுங்களேன். நானும் அசுத்த உதவோடு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, இது பண்ணக்கூடாது. அசுத்த உதவோடு உள்ள மனுஷங்களை முதல்ல என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. அது வேற. இதில் என்ன செய்யறேன்னா, நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் அவங்க கூப்பிடும்போது போகிறீங்க, அங்கே அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் செய்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் செய்வாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, துணி எடுத்துகிட்டு போவீங்க. இது உலக ரீதியான ஒரு விஷயங்கள். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை நீ இணைச்சி கூப்பிடு. என்னை நீ அழைக்கும் போது நான் வந்து உன்னுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உன்னை இந்த பூமியில் இணைச்சுவேன் அப்படின்னு சொன்னால், பெரிய எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னை, உன் தலையை நான் உயர்த்துவேன். உன்னை வாளாகல்ல உன்னை தலையாக வைப்பேன், உன்னை கீழாகல்ல மேலாக வைப்பேன். நல்லா கைச்சிட்டுங்களா பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டி. அப்போ இன்னைக்கு அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தைகளை எல்லாம் சுருக்கம். மனுஷனோட பேசக்கூடியது, தேவையில்லாமல் பேசக்கூடியது, கேட்டதுக்கு மட்டும் ஆம் ஆம், இல்லைன்னா இல்லை, வரல, தரல, சரி செய்வேன், இதோடு நிறுத்திக்கணுமே தவிர இதை தாண்டி நம்ம வல்லன்னு உட்கார்ந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அசுத்த உதடுகள். தேவையில்லாமல் பேசி அதான் அதிகம் பேசுவதனால் பாவம் இல்லாமல் போகாது. இதை பற்றி இந்த டாபிக் நான் வேறு இன்னொரு நாள் எடுக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன எடுக்க போகிறேன்னா, எப்படி நம்ம அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவது. ஆயுதங்கள் எப்படி, ஒரு மிலிட்ரிக்கு போகிறேன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், ஆயுதத்தை எடுக்கணும், ட்ரெஸ், அதுக்குரிய ட்ரெஸ் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்டவன்னா ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால், நான் இப்போ என்ன சொல்லுவேன், எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே என் கால்களுக்கு நீர் பாதரட்சியை தந்திருக்கிறேன், இந்த பாதரட்சியை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன். ரட்சிப்புன்னும் தலைச்சிறா. அந்த ரட்சிப்புனா என்ன தெரியுமா, ரட்சிப்புன்னு தலைச்சிறான்னா, இப்போ நமக்கு என்ன செய்ய, அரசாங்கம் சொல்லுது ஹெல்மெட் இல்லைன்னா உனக்கு அவதாரம். நீ ஹெல்மெட்டு போடாமல் போனோன்னா 1000 ரூபா. 1000 ரூபாப்பா பார்த்திவேன், 1000 ரூபா தானே, 1000 ரூபா. ஹெல்மெட்டு அவசியம். நீ அணியலை அப்படின்னா தலை தான் பாதுகாப்பு. தலையை மட்டும் பாதுகாத்துட்டேன்னா உடலில் என்னென்ன அடிபட்டாலும் சரி, எங்கே அடிபட்டாலும் சரி பண்ணிடலாம். தலையில் அடிபட்டு அணிஞ்ச முடியாது. இது தங்க சொல்கிற ரெட்ஷிப் என்னும் தலைச்சிரா. இது என்னது, அந்த தலைச்சிரா இருக்கு. நம்ம அங்கே என்ன, நம்ம அடியை விட போகுது கிரீடம் கிடையாது. இந்த தலைச்சிராங்கும் போது நம்மை மனம் என்ன இருக்கு இல்லையா, எண்ணம் பூரா எங்கே இருக்குது, தலையில் தானே இருக்குது. சிந்திக்கிற பூரா எங்கே சிந்திக்கிறோம், சிந்தனை பூரா எங்கே, மண்டையில் யோசிக்கிறோம். அவளை எப்படி கெடுக்கலாம், அவளை எப்படி எண்ணிச்சலாம், போட்டு தள்ளலாம், நீ விளங்க மாட்ட, நாசமாக போயிடும், எல்லாம் சிந்தையில் சிந்திச்சு என்ன செய்யறது. இந்த கெட்ட சிந்தனைகளை, கெட்ட எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து ஆவிக்குரிய சிந்தையை உடுத்து அணிந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேரு தான் ரட்சிப் பண்ணும் தலைசிரா. கைதுகளை பார்த்து நல்லா தரங்களுக்கு. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது,
மாமிச சிந்தையில் மாமிச ரீதியான எதையும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது, பேசக்கூடாது. நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவேன், இந்த நாளை தேவ ஆவியானவரே உங்கள் அபிஷேகம் வழி நடத்துகிறது. அபிஷேகம் செய்து நேற்று ஒரு 4 மணிக்கு வக்கீல் ஃபோன் அடிச்சிட்டாப்புல, பிரதர் நாளைக்கு அங்கே ஒரு இடத்துக்கு பார்க்க வர்றோம், 22ஆம் தேதி என்ன இருக்குது, இது ஆர்குமெண்ட் இருக்குது, அதனால் நம்ம இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறாரு நம்ம பெரிய வக்கீல் சொல்கிறாரு அப்படின்னா. சொல்கிறாருன்னா எனக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தா இங்கே என்ன கிடையாது. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை தருகிறேன்னு உங்கள் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் பணம் இல்லாமல் பொன் இல்லாமல் பவுன் இல்லாமல் வெள்ளி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுபோல் எனக்கு இந்த அனுபவத்தை எதுக்கும் கற்றுக் கொடுக்குறீர்கள். நான் ஒரு நாளும் பாக்கெட் எம்டியானதே கிடையாது, எல்லாம் எம்டி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. காலையில் டீ குடிக்க போவோம், அது கூட போகல. ஒரு டீ வடை, இந்த பழனிசாமிக்கு ஒரு டீ வடை, இன்னொருத்தர் ஹேண்டிகேப்டு ஒரு கால் இல்லாதவர், ஒரு 60 ரூபா டெய்லி என்ன செய்வேன்னா போகிற நேரம் செலவு பண்ணுவேன். இப்போ இந்த 60 ரூபா இல்லாதனால என்ன செய்யலைன்னா போகலை, 2 நாளாக போகலை. அப்போ நான் என்ன சொன்னேன், இதில் என்ன கற்றுக் கொடுக்குறீ, வருத்தம் கவலையெல்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று எனக்கு என்ன செய்கிறீரு கற்று தருகிறீ. அதனால் இதில் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா மௌனமாக நான் என்ன செய்கிறேன், வாயடக்கி நாவடக்கி உங்கள் பாதத்தில் உட்காருன்னு உட்கார்ந்துருக்குறேன். உட்காந்துட்டு இந்த இது அப்படியே சூப்பராக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஊட்டக்கூடிய வல்லமை, பிசாசுகள் அலறி ஓடும்படியான அபிஷேகம், பாசைகளை ஆக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம், ஞானவரம், இப்படி விலையேறப்பெற்ற சக்தி, விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள், பொண்ணு, அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்னை நிறைத்து இதில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். கைதிக்கு நீங்கள் நல்ல கரகை இப்படியே குதிச்சுட்டு இருக்கிறேன். காட்டுறாருங்க ஒரு அந்த அந்த 3 நாளும் நைட்டு ஃபுல்லாக விஷன் தரிசனம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக உறவாடிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி வெளிப்படுது, எப்படி செயல்படுது, நான் எவ்வளோ பெரிய ஒரு வரங்களோடு விலையேறப்பெற்ற ஆயுதங்களோடு நான் இருக்கிறேங்கிறத பூரா அப்படியே காட்டிகிட்டே இருக்கிறேன். இந்த விஷயத்தை சொன்னால் நேரம் ஆகும், நான் இந்த ப்ரோக்ராம் சொல்லி முடிக்கிறேன். அப்போது ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அந்த ப்ரோக்ராம் மூலமாக எவ்வளோ மக்கள் பயனடைகிறாங்க, எவ்வளோ பேர் அந்த கடவுளோடு உறவாடுறாங்க, இப்படி தனித்து இருந்த ஆண்டவரோட பேச ஆரம்பித்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு காட்டுறாரு பெரிய, அதாவது ஒரு பெரிய ஏரியா, கண்ணு கட்டாத அளவுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா விலையேறப்பட்ட தூண்கள் இருக்குங்க. பெரிய பெரிய தூண்கள், விலை மதிக்க முடியாத, அதாவது அது வெள்ளியில் இருக்கா, தேக்கு அந்த மாதிரி உயர்ந்த மரங்கள் இருக்கா தெரியும், அப்படிப்பட்ட தூண்களாக இருக்குது. அந்த தூண்கள் பூரா பிடுங்கி இவனுக்கு தான், எல்லாமே உனக்கு தான், எல்லாத்தையும் நீ என்ன எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பிடுங்கி அதை லோடு ஏற்றி என்ன அனுப்பி யாருக்குப்பா அப்படிங்கிற கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த உன்னதங்களுக்குரிய சக்தி, ஆற்றல், அந்த விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் பூரா உனக்காக அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கைவிடுகிற நீ எப்போ அந்த உலகத்தில் வெறுமையாகிறையோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறையோ, உன்னை எம்டி ஆக்குறையோ, எப்போ நீ எம்டியான சூழ்நிலையில் உன்னை நம்பி இருக்கிற நீ தான் தஞ்சன் நீ உட்கார்றையோ, அப்பொழுது பரலோகம் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கிறது. நல்லா கைது பண்ணுறோம், நல்லா ஆரம்பிக்கிறது. இதை 2 நாளாக காட்டிகிட்டே அடைஞ்சோம்ல. இந்த இடத்துல பிரசங்கமெல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு கூட்டம் நடத்த வேண்டாம், வர்ற மக்கள் இதே மாதிரி உட்கார்ந்து இன்றைக்கி நான் தான் இந்த வழிபாடை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கண்ணை மூடி கரங்களை விரித்து, இந்த மாசற்ற ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன், முத்தம் செய்கிறேன், என்னை செல்வந்தனாக்கும்படி ஏழையாக இந்த மண்ணுலகில் பிறந்த இயேசுவை நான் உண்மை முத்தம் செய்கிறேன். இப்படி நீங்கள் முத்தம் செய்ய முத்தம் செய்ய முத்தம் செய்ய அதை அறிக்கை பண்ண நீங்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல, அந்த உன்னதங்களுக்குரிய சகல வல்லமையும் வரங்களையும் அற்புதங்களையும் சக்தியும் புதுமை செய்யும் ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் உடைய தெய்வீக அம்சம் நிறைந்தவர்களாக, தெய்வீக கவசத்தை அணிந்தவர்களாக, எந்த சக்தியும் உங்களை எதிர்த்து உங்களை மோத முடியாத அளவுக்கு அந்த தெய்வீக ஆற்றலானது, அந்த தன்மையானது நமக்குள்ளே இந்த அந்தோனியாருக்குள்ளே செயல்பட்ட மாதிரி
சபரியாருக்குள்ளே செயல்பட்ட மாதிரி, வனத்தந்தோனியாருக்குள்ளே செயல்பட்ட மாதிரி, பெரிய பெரிய மகான்கள் ரிஷியலுக்குள்ளே செயல்பட்ட மாதிரி கடவுளுடைய வல்லமையும் வரங்களும் சக்தியும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இதை அறிக்கை போன்ற இதை பயன்படுத்துகிற தொழுது கொள்கிற உங்களிடத்திலிருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது. நல்லா கைது பார்ப்போம், நல்லா கரங்களை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த புனிதர்களுக்கு இதை பயன்படுத்துகிற மாதிரி இந்த காசு பணம் அவங்க பேசலை, இவங்க பேசலை, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக ஒழுங்காக சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு. ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா, இந்த உடலை ஒருத்து வயிறார தின்ன உடனே என்ன வந்துடும். அதனால் இந்த தரிசனம் கனவு மூலமாக பேசும்போது அது என்னென்ன அறிகிறதுக்கு கேட்கறதுக்கு ஆவியானவரே, என் தாயி நீ பேசுகிறதை நான் கேட்கும்படி. இன்னொன்று, நான் அசந்தாலும் மயக்க நிலை தான் பேசுகிறோம். ஒன்று மயக்க நிலைக்கு போகணும், இல்லை உறக்க நிலைக்கு போகணும். உறங்கும்போது அவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, கனவின் வள்ளியாய் பேசுவான், கலக்கம் நீங்க பேசுவான், கனவின் வள்ளியாய் பேசுவான், கலக்கம் நீங்க பேசுவான், காட்சி தந்து பேசுவான், காட்சி தந்து பேசுவான், சாட்சியாகி இருப்புவான் தெய்வம் இயேசு. அப்படி எப்ப பேசுவாரு? கனவின் வழியா. கடவுள் பேசுகிற விதத்தை கற்றுக்கோங்க. டெய்லி இப்போ இணைஞ்சிருக்கிறேன்னா நைட்டு சாப்பாடை ஃபுல்லாக கட்டு. சில இப்போ நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒருவேளை சாப்பாடு. அப்படி இன்னொன்று இதில் உட்கார பசிக்கவே மாட்டேங்க. நான் இன்னொன்று கேட்டுருக்கிறேன், இந்த புனிதர்கள் மாதிரி பசியாக வரத்தை தாங்கப்பா. இந்த சோத்துக்கு அடிமையாக இல்லாமல், இந்த சோத்தை தின்னு இந்த மாமிசத்துக்கு இதாக இல்லாமல், இந்த ஆவியில் ஆன்மாவில் நான் வளர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அதை சாப்பிடுங்க, வேலை செய்கிற நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் கடவுளோடு பேசணும் உறவாடணுங்கும் போது இந்த இதை குறைச்சி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் டெய்லி இந்த கடவுளை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், விளக்கம் கேட்குறேன். உள்ளுக்குள்ளே அது இருதயத்தில் என்ன பேசப்படுது, இந்த வார்த்தையின் மூலமாக பேசப்படுது. இதெல்லாம் வந்து பார்த்தா அதனால் பைபிள் நம்ம இதுன்னு சொல்லலை, பைபிள் அவசியம். இதை விட இருதயத்திலே ஆவியிலே பேசி நம்ம இருதயத்தில் எழுதப்படுகிறது. இதை விட மேலான ஒரு நிலை. கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டு. அப்போ இந்த நிலை நமக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மனிதர்களோடு இந்த அசுத்த உதடுகள், இதெல்லாம் இயேசு சொன்னார். இந்த நாக்கை அக்கினி குரட்டால ஏசாயா தொட்டமானிக்கு நீ எருசலேமில் போய் காத்துரு. வேலைக்கு போக வேண்டாம், ஊழியம் பண்ண வேண்டாம், நீ பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீ ஜெபம் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ணாமல் நீ போய் என்ன செஞ்சிருந்தா எருசலேமில் போய் காத்துரு. இந்த அக்கினியினால தேவன் என்ன செய்வார்னா, உன் நாவை தொட்டு நெருப்பின் ஞானசனத்தை உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அவர் என்ன செய்வார்னா ஊற்றி உன்னை குளிப்பாட்டுவார். நீ ஆவியில் நிறைஞ்சி பலனடைஞ்சி அந்த அக்கினிமயமான நாவுகள் அவருடைய நாவின் மேல் வந்து அமர்ந்தது. ஒரு அழிலே சொல்லுங்க. இயேசு ஞானசனம் பெற்று கரையேறி ஜெபித்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல் அவர் மேல் இறங்கி அவரை நிரப்பினார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நீ சாட்சியாக வாழணும். நீ கிறிஸ்தவனா வாழ்கிறியா, செவக்கூடத்துக்கு போறியா, ஜெபம் பண்ணுறியா, ஊழியம் பண்ணுறியா, டாக்ஸி கொடுக்குறியான்லாம் கடவுள் கேட்கல. அவர் சொல்கிறாரு, நீ காத்திருந்து இந்த நாக்கை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என கன்றுள்ளே நான் கொண்டு வர வேண்டும். அதுக்கு நீ என் பாதத்தில் அமர்ந்துடா, காத்திரடா. நீ காத்திருக்கும் போது, அமர்ந்திருக்கும்போது இந்த நாக்கை நான் என்ன செய்வேன்னு ஆட்கொண்டு, யாக்கோபு 3 சொல்லுவார், நாக்கு சிறிய உறுப்பு பெரிய காட்டை அழிச்சிடும். எப்படி ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை அழிக்கிறதோ, இதுபோல் இந்த நாவில் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் உன் ஆயில உன் குடும்பத்தினுடைய அத்தனை என்ன செஞ்சிடும் சொல்லுங்களேன். அம்மா சொல்லிட்டா நீ உயிரோடு இருக்க, செத்துரு அப்படின்னு சொல்லிட்டா, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், செத்துட்டேன். ஹலோ, இது காரணம் என்னது? நாக்கு. புருஷன் சொல்லிட்டான், நீ இப்படி மோசமானவா, நீ தப்பா நினைச்சிற, இந்த போய் இப்படி சொல்லிட்ட, இவன்ட்டு வாழ மாட்டான், என்ன செய்ய போன டைவர்ஸ். எது? நாக்கு தான்.
இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்னது? நாக்கு. அதனால இந்த நாக்கை அவர் பரிசுத்தப்படுத்தி நம்ம இந்த உலகத்தில் சாட்சியா எல்லாரும் நல்ல நல்ல மனிதன், தெய்வீக மனிதன், அன்பு நிறைந்தவன், அமைதி நிறைந்தவன், நீதி உள்ளவன், உண்மையுள்ளவன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நாக்கை பரிசுத்தாவியின் நெருப்பு இயேசுவால் என்ன செய்யப்பட வேண்டும்? அன்னைக்கு தூதனால் ஏசாயாவுடைய நாக்கு தொடப்பட்டது போல இன்னைக்கு இயேசுவால் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நமக்கு வர வேண்டும், கிடைக்க வேண்டும். இதை பெற்றால் மட்டும்தான் ஒரு மனிதன் நீதிமானாக, நல்லவனாக, உண்மையுள்ளவனாக, இவன் 24 மணி நேரமும் இவன் ஆபத்து நேரத்தில் எப்போ கடவுளை நோய் கூப்பிட்டாலும் அந்த கடவுள் இவனுக்கு பதில் சொல்லுவார். கைதினமாகவும் நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்குரிய தேவையை நேற்றே ஆண்டவரே நீர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறீரு, ஏற்பாடு செய்து என்னுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கு. நேற்று வக்கீல் இப்படி சொல்லிட்டாரு வர்றேன்னு சொல்லி. அவங்க இங்கே என்ன இல்லை சொல்லுங்களேன்? ஒன்றும் இல்லை. வந்தால் இவங்களுக்கு என்ன, காரில் வருவாங்க, இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு டீசல் செலவுக்காவது ஒரு 3000 ரூபா என்ன செய்யணும்? இவங்க மதுரையிலேருந்து ஹைகோர்ட்லேருந்து வர்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா உடனே உட்கார்ந்து என்னுடைய எல்லா தேவையும் ஏற்கனவே நீ சந்தித்திருக்கிறாய், இது எப்படி யார் மூலமாக நீ என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நாளைக்கு இந்த காரியம் நடக்கும், இதில் தேவையெல்லாம் என்ன செய்யப்படும், சந்திக்கப்படும், அதை நீர் பார்த்துக்கிடுவீர் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பாட்டில் என்ன செஞ்சேன். அப்படி போயிட்டு தற்செயலாக பார்த்திவனுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். அப்போ நான் எதுக்கு அடித்தேன்னு சொன்னால், அவன் ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்பளம் வாங்கியிருந்தா ஒரு அந்த 1500 ரூபா கொண்டாந்து கொடுப்பாப்புல. ஒவ்வொரு மாதமும் வந்துடும், கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பாப்புல. ஒருவேளை நாளைக்கு வாரான வரலையே தெரியல, ஒரு வேளை வந்திருந்தா அது கூட யூஸ் ஆகும்னு சொல்லி சும்மா அடித்தேன். என்னப்பா என்ன செய்கிற, நாளைக்கு இந்த மாதிரி லாயர் ஒன்று வராங்க, அதனால் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணணும், அதான் என்ன செய்யணும்னு கேட்பேன் அடித்தேன். அப்படியே பிரதர் எவ்வளோ ஆகும் பிரதர் அப்படின்னா, நான் ஒரு 3 ரூபாயாவது கொடுத்து விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அண்ணன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு காணிக்க விட்டு சொல்லி என்ன செஞ்சான், ரூபா 3000 ரூபா போட்டு விட்ருக்கான் பிரதர், இதை இப்போ கொண்டு வரவா, எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா, நீ நாளைக்கே வரணும், அவங்க வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்தால் போதும். எல்லாம் நீங்கள் நம்பிக்கணுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. என்னடா இன்னொன்று விஷயம், எப்போமாவது அவன் பண்ணுவான். கரெக்டாக பாருங்கள், இந்த இதுக்காக வேண்டி ரெடியாக அங்கே நினைச்சிருக்கனா, முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறேன்னா அவங்க போட்டு விட்டு அவர் ரெடியாக என்ன செஞ்சுருக்கிறான், எப்போ போட்டு காத்து கொண்டு ஒரு கைத்துக்கலாம் ஆண்டவர். நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏப்பா எனக்கு ஈர்த்திக்கவே முடியல பார்த்திவன், நான் அதாவது இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம், இன்றைக்கி ஒரு 2000 கொடுங்க, நான் ஒரு 4 நாள் கழிச்சு தரேன், ஒரு வாரம் கழிச்சு தரேன், இல்லை ஒரு மாதம் கழிச்சு தரேன். அது கடன் கேட்குறது, கைமாத்து கேட்குறது, இப்படி கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், உன் வேலை இது, நீ பார்த்துக்கோ, நீங்கள் அதை நடத்துகிறீங்க. டெய்லி எனக்கு என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். கைதிக்கலாம் அப்போ நல்ல கடைகளை பற்றி. அப்புறம் சாருக்கு இப்போ சாரு சாயங்காலம் ஃபோன் அடித்தார். அப்புறம் என்ன பிரதர் என்ன செய்கிறீங்க சார், நாளைக்கு இப்படி ஒரு காரியங்க இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு. என்ன பிரதர் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்கல முடிஞ்சால் ஒரு 5 ரூபா போட்டு விடுதுன்ட்டு அவர் 3500 ரூபா நெஞ்சாருன்னா சாயங்காலம் போட்டு விட்டார். இவங்களுக்கு என்ன செஞ்சேன்னா, வக்கீல் கையில் 3000 ரூபாய் அவர் நம்ம கணேசன் கையில் கொடுத்துட்டு, அந்த டிரைவர் வண்டிக்கார் கையில் ஒரு 1500 ரூபாய் கையில் ஒரு 5000 ரூபா. நான் என்ன சொல்கிறேன்னா, இது போக முடிஞ்சிருந்தா அக்கா அன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுத்தா பாக்கெட்டில் மீதி 1000 ரூபாய். நான் ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னால், நீ கடவுளிடத்திலே உன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து கடவுள் கிரியை செய்யும்படி செயலாற்றும்படி நீ காத்திருக்கும் போது, அந்த உன்னத தெய்வம் உன்னுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் அது பரலோகம் நடத்தி கொண்டா. ஏன்னா அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தும். நான் நினச்சா அதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தட்டையாக கைமாற்ற வந்தேன். வேறு நினச்சி இந்த மாதிரி அடிச்சு எனக்கு ஒரு 5000 ரூபா தருவையில் தரமாட்டேலாம். என்னாச்சு, இன்றைக்கி இந்த மாதிரி வராங்க, எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தரணும், கொடுக்கல கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கத்தான் செய்வேன். ஏன் கேட்கல சொல்லுங்க. இல்லை, விசுவாசத்தில், அதாவது நல்லா கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விசுவாசத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கைதிகளை பார்ப்போம்.
ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நமக்கு அவங்க தெரியும், அவங்க பண்ணா கொடுப்பாங்க, இவங்க பண்ணா கொடுப்பாங்க, அவங்ககிட்ட போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். மனுஷனை நம்பி, மனுஷன் நம்மளை மறுதளிச்சுட்டு போறவன், நம்மளை கைவிட்டுட்டு போறவன், நம்மளை ஏமாத்திட்டு போறவங்க, நமக்கு துரோகம் பண்ணி போறவங்களை நம்புறோம். ஆனா யாரும் நம்மள சொல்லுங்க. இதே மாதிரி 1000 சம்பவங்களை சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும். சாருக்கு சில நேரம் அந்த மாதிரி தேவை இருக்க நேரத்தில் உடனே மேலே தான் சொல்லுவேன். எப்படி வருதுன்னு தெரியாது. 20 நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் காசு உள்ள வந்துடும். போட்டு எப்படி பெறுவேன் அப்போ தான் சொல்லுவேன், சார் நீங்கள் மனுஷன்கிட்ட கேட்காம மேலே கேட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை இது பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பணம் பூரா நமக்கு, அதாவது கடவுள் ஆசீர்வாதத்தோடு என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். கைதிகளை பார்ப்போம், நல்லா கரங்களை சொல்லி. கடவுள் ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்ய மாட்டார், நீ மனுஷனை நம்பி அப்பா கிட்ட கொடுப்பா, அம்மா கிட்ட கொடுப்பா, அக்கா கொடுப்பா, அண்ணன் கொடுப்பான், மகன் கொடுப்பான், என் மருமவா என்ன கொடுப்பா, நீ யாரை பார்த்துருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இது பண்ணால் கடன், இது உனக்கு சுமை, இது உனக்கு பாரம். சில இதுகளை கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் என்னது பாரம். ஆனால் ஆண்டவர் தந்தாருன்னா அது என்ன கிடையாது, என் ஆசீர்வாதத்தோடு நான் உங்களுக்கு வேதனையை கூட்ட மாட்டேன். கைதிகளை பார்ப்போம். இப்போ இந்த 3000 ரூபா நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்த்திவனுக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அக்கா 1000 ரூபா கொண்டாந்து கொடுக்குறாங்க, நான் கொடுக்க வேண்டியது ஏன்னா கேட்கவே இல்லை, வரும்னு நினைக்கவும் இல்லை. காலையில் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க சொன்னா சொல்லலையா, சாருக்கு நான் என்ன செய்ய வேண்டியதில்லை சொல்லுங்கள். 3500 ரூபா போட்டுவிட்டேன். இருந்தா 3500 ரூபா வந்துருக்கு, நான் கையில் இருக்கிறத போட்டு விடுறேன்னு நினைக்காது. உடனே அடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே மாற்றிட்டேன். இன்னைய தேவை ஒரு குறையில்லாமல் பூர்ணமாக முடிந்தது. நல்லா சாப்பிட்டு திருப்தி அணிக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் என்ன செய்யலைன்னா கடன் சொல்லாமல் இந்த நாளுக்குரிய காரியங்கள் ஆண்டவர், இது ஆண்டவருடைய வேலை. அவர் கரெக்டாக நேர்த்தியாக அணிஞ்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பரலோகத்தை தட்டினே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றான். கர்த்தர் என்னை காக்கின்றார். நல்ல கைதி. பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் அந்த பாஸ்டருக்கு ஜெபம் பண்ண சொல்லுவோம், அவங்ககிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுறம் வச்சு. கைதிக்கலாம் பார்ப்போம். நீ என்ன எவ்வளோ பெரிய பாவியாவனாலும் இருந்துட்டு போ, சொல்லு நான் பாவி. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், இந்தா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கேன், சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன், நான் இப்போ மனுஷனா இல்லை மிருகமாக வந்திருக்கேன். பேசுவியா வருவியா வரமாட்டேன். அப்போ தான் அவர் ரொம்ப மற்ற நேரம் கூட லேட் பண்ணுவார், இந்த நேரத்தில் மட்டும்தான் லேட் பண்ண மாட்டார். கடவுள் பேசுகிறதை சத்தத்தை நான் நினைச்சிடல தெளிவாக கேட்குறேன். அதே மாதிரி சொல்கிறேன், என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு கொடுத்து என்னை வழி நடத்துகிறத நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன். பேஜலோ ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இதை பயன்படுத்தணுங்க. அதான் சொல்கிறேன், அதிகமாக ஆண்டவரோட பேசுகிறாங்க. ரத்தஞ்செயம் விளையாட பெற்ற ரத்தன் ஜீசஸ் ஜீசஸ், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எல்லா வறுமைகளும் தரித்திரங்களும் போகுது. இயேசுவின் நாமம் விளையாடப்பட்ட நாமம். இந்த நாமம் என்னுடைய காரியங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணுகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அடுத்து என்ன பண்ணணும், நான் ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரிச்சிருக்கிறேன், விலையேறப்பட்ட வஸ்திரங்களை தரிச்சிருக்கிறேன். விலையேறப்பட்ட சக்தி ஆயுதங்கள் எனக்குள் இருக்கிற, ஆவியின் வரம் இருக்கிறது, ஆவியின் கனி இருக்கிறது. விசுவாசம் இல்லாததை நடக்க வைக்கக்கூடிய, இல்லாதை இருக்க செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிற சக்தி எதுன்னு சொன்னால் விசுவாசம் வரம். கைவிட்டு பார்ப்போம். இதை நீ பயன்படுத்தணுங்க. உனக்கு இல்லாத நேரத்தில் இந்த விசுவாச வரத்தை பயன்படுத்துகிறேன், கட்டவிழ்கிறேன். இப்பொழுது இந்த காரியம் நடப்பதாக, இல்லை இவ்வளவு பெரிய தேவை இப்பொழுது எனக்கு பூர்த்தி செய்யப்படுவதாக.
நல்லா கவனிக்கணுங்க. இதே மாதிரி சார் சொல்லும்போது அவரும் சொல்லுவார், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறான், அழகாக சூப்பராக நடந்துட்டு, சூப்பராக நடக்கும். முடிஞ்சால் திங்கள்லாம் வர்றாரு. செவ்வாய் புதனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேட்ரு இதெல்லாம் வச்சுட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், எதுக்கும் காட்டினாரு. எனக்கு நான் ஏடிஎம்மில் போய் என்ன செய்கிறேன்னா கார்டை போட்டிருக்கிறேன், பணம் வரமாட்டேங்குது. 2 பயிலும் எண்ணிச்சிட்டு இருக்கிறான், அதிகாரி மாதிரி இருக்கா, உட்காந்துட்டு எண்ணிச்சிட்டு இருக்கிறான். நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதை போடு இதை போடுங்கிறான், இடத்த போட்டாலும் வரமாட்டேங்குது. இந்த பயிலவை கண்ணை அடிச்சுட்டு எண்ணிச்சிடறேன்னு சொன்னான். நான் உன்னை போடுறேன், கரெக்டாக எண்ணிச்சுது, பண்டெல்லாம் வருது. சொன்னேன் சார் ஒரு பெரிய தடை. அவர் நேரத்து சொன்னார், அன்னைக்கு நேரத்தை முடிய வேண்டிய காரியம் முடிந்தது, இன்னொரு வேலை கொடுத்துருக்குறாங்க, திங்கக்கிழமை முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பி என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை வந்துடப்படுறேன், செவ்வாய்க்கிழமை வந்து காரியத்தை நம்மளுடைய என்ன செய்யும். அப்போ நான் சொல்கிறேன் விஷயம், நான் மத்தியானம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன், இன்னைக்கு இந்த வேலை என்ன செய்யும் முடியும்னு சாயங்காலம் சொன்னார். இன்னைக்குள்ள வேலை முடிந்தது பிரதர், கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு வேலையை கொடுத்துருக்குறான், திங்கக்கிழமை மத்தியானத்துக்குள்ளே நான் முடிச்சு சாயங்காலம் கிளம்பி என்ன செய்வேன் வந்துடுவாங்க. அது அவங்க மீட்டிங் உட்காந்து முன்னதையும் வீடியோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தேன். நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னு சொன்னால், தேவனோடு நீ இருக்கும்போது தேவன் என்ன தடை என்ன பிரச்சனைங்கிறதை காட்டி அதை நீ மேற்கொள்ள வேண்டும், அதை உடைக்க வேண்டும், அதை கட்ட வேண்டும், அதை அழிக்க வேண்டும். அதை அழித்து நன்மையானது உனக்கு வர வேண்டியதை வரும்படி நீ ரிசீவ் பண்ண வேண்டும். கைது மாட்டோம். இதெல்லாம் பண்ணாமல் ஆண்டவரே தோத்தர ஆண்டவரே பாச ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் கஷ்டப்படலாம், எங்களுக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னா நீ தாங்க முடியாமல் தான் இருக்கணும். அதனால் நீ தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் என்னுடைய காரியங்களுக்காக அனுப்பிச்சிடறேன்னு உட்கார்றேன், என்னுடைய தேவைகளுக்காக அனுப்பிச்சிடறேன். சொல்லுங்களேன், கைதலோ வழியிலே சொல்லுங்களேன். கோடிக்கணக்கில் கடன் தீர்மா? ஒன்றும் இல்லாமல் தீர்க்க முடியுமா? விசுவாச வரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்துட்டு இருக்கிறேன். எவனுக்கும் நடக்காத விஷயம் நமக்கு நடக்க போகுது. இது காரணம் என்ன? இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி விசுவாச வரம். இதை நான் என்ன செய்கிறேன்னா பயன்படுத்தி இந்த காரியம் நடப்பதாக, இந்த தேவைகள் பூர்த்தியாவதாக. அவரே சொன்னார், ரொம்ப காலமாக நடக்காத விஷயம் நடந்தா ஒன்று நடக்கிறது, நீங்கள் சொல்கிறது பூரா உண்மையாக நடக்குங்கிறார். நான் ஃபோனில் பேசும்போது பேசுவோம், அவர் சொல்கிறாரு, நீங்கள் நடக்கிற விஷயங்கள் பூரா நீங்கள் அங்கேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க பிரதர், நீங்கள் பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிம்பார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை, அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நடந்த விஷயத்தையும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அது நடந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, நீ தேவனோடு இணைச்சி உட்காரு. என்ன பார்த்திபன், எதை பயன்படுத்தணும்? இரத்தத்தை எதை பயன்படுத்தணும்? நாமத்தை எதை பயன்படுத்தணும்? ஆவியின் வரங்களை. நான் பாதரட்சி அணிந்திருக்கிறேன், நீதி என்னும் மார்க்கவஸ்தை அணிந்திருக்கிறேன், உண்மை என்னும் இடைக்கட்சி அணிந்திருக்கிறேன், விசுவாசம் என்னும் கேடை இருக்கிறது. சாத்தானை நீ கொண்டு வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நான் என்ன செய்ய விசுவாசமாகிய கேடயத்தினாலே தடுத்து என்னை தாக்காதபடிக்கு, என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, எனக்கு ஆபத்தை உண்டாக்காதபடிக்கு, நஷ்டத்தை உண்டாக்காதபடிக்கு உன்னை கட்டுகிறேன். இது நீ என்ன செய்யணும், இதை நீ பண்ணணும். இதை கட்டும்போது இந்த பூமியில நீ எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படுகிறது. நல்லா கைது நல்லா கரங்களை கட்டு. இந்த பூமியில எவைகளை கட்டவிழ்கிறாயோ அது என்ன செய்யப்படுகிறது? கட்டவிழ்க்கப்படுகிறது. கைதலோ வழியிலே சொல்லுங்களேன், இதை சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ மனுஷனோடு உள்ள தொடர்பை என்ன செய்யணும்னா குறைக்கணும். அசுத்த உதடு உள்ளவன். ஏன் மாடு போனால் ஆடு மந்தையா போகுது, புல்லு முளைக்கு. இந்த பாலா போனவன் நடந்து போன இடத்துல புல்லு முளைக்கா? ஆடு செத்தா இறைச்சியா இருக்கு, கோழி செத்தா இறைச்சியா. இந்த மனுஷன் போய் செத்தா இவன் என்ன கேட்காது? விளங்குதா விளங்கலையா? இவனை நம்புத, இவனை சார்ந்து வாழ்ற, இவனுக்கு பின்னால போற, இவன் பேச்ச கேட்க. ஆனா உண்மையுள்ள தெய்வம், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை நமக்கு தருகிறவர்களுடைய பேச்சை நமக்கு என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. அதன்படி என்ன செய்ய முடியல? வாழ முடியல. அப்போ நாரிட்டு, அப்போ அழுதுகிட்டு, அப்போ பாரத்தோட கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு, நோய்களையும் நோக்காட்டையும் சொரிஞ்சு இழுத்துக்கிட்டால. எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளா என்ன பார்த்திவன் விளங்குதா? அப்போ என்னன்னா, கடவுள் சொல்றது ரொம்ப ஈஸிப்பா, நல்ல விஷயங்கள். அவர் சொல்றாரு, ஒன்னே ஒன்று, நான் சொல்றத மாதிரி செய். பேசுனா பேசு, பேசாதனா பேசாம உட்காரு.
இந்த இடத்துக்கு போக வேண்டாம்னா நீ போகாத, நீ இப்படி தான் வாழுன்னு சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி வாழு, இந்த உலகம் காட்டுற வழியில் நீ நினைச்சியாத போகாத, உலகம் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாதே. ஆவியானவர் உனக்குள்ளே என்ன மாதிரியே என்ன விஷயத்தை உனக்கு காட்டுறாரோ அதன்படி வாழும்போது இந்த பூமியிலே வாழாகல்ல தலையாக இருப்பா, கீழே அல்ல மேலே இருப்பா, கைவிட்டு நம்ம உங்களை கரெக்டு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஊர் உலகத்தில் உள்ளவன் சொல்கிறப்போ தான் கேட்டோம். இன்னொன்று நமக்குள்ள ஒரு மனசிற்கு கேடு விட்டது, அது சொல்கிறத பூரா கேட்டோம். ஆனால் யார் சொல்கிறது கேட்கல, கடவுள் சொல்கிறது மட்டும் கேட்கல. என்னையிலிருந்து ஆவியில் நீங்கள் உட்கார்ந்து ஆவியானவர் பேசுகிறபடி என்னை வழிநடத்துங்க, காலையில் எழுந்தோன்னு இந்த நாளை வழிநடத்துங்க, இந்த நாளுக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன எவ்வளவு தேவையோ அதை பரலோகம் என்ன செய்யட்டும், பூர்த்தி செய்து என்னை நடத்தட்டும் என்று சொல்லி நீங்கள் கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது கடவுள் உங்களை நேர்த்தியாக நடத்தி வாழாகல தலையை வாய்ப்பார் சொல்லி ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.